வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சௌந்தர்யாவ விஜய் சேதுபதி சார் வந்து செமையா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஷோல. எதுக்காக அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ரயான் பேசும்போது சௌந்தர்யா ஒரு சில வார்த்தைகள வந்து சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்துருவாரு. எதுக்காக இப்டி பண்றீங்க? இது நீங்க பண்றது கரெக்ட்டா? சபை நாகரீகம் கருதி அவங்கள வந்து வார்ன் பண்ணி, இனிமேல் யாராவது அப்டி பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்த ஷோலருந்து பேச மாட்டோம் அப்டின்றத வந்து சொல்லிட்டாங்க. அதனால இந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட ஒரு வார்னிங் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ தட் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து லைக் சௌந்தர்யாவ பத்தி ஒரு விஷயம் வந்து எல்லார்ட்டயும் வந்து கேட்குறாரு. ஸோ சௌந்தர்யா பேசிட்டே இருக்கிறப்ப ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணி நம்மள வந்து ப்ரொவோக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து எந்த அளவுக்கு உங்கள பாதிச்சிருக்கு அப்படின்ற மாரி ஒவ்வொருத்தர்ட்டயும் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்தி வந்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டோம் அப்படின்னா, ஓகே உங்க முடிவு நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா ரொம்ப கேவலமா இருக்கு உங்க முடிவு அப்படின்றது தான் வந்து அவங்களோட ஜோன் இருக்கும் அப்படின்றத வந்து அப்படியே ஓப்பனா வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஓகே நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அத மீன் பண்ணி ஆனந்தி எப்படி சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷன வந்து போட்டு அவ்வளோதான் சார் அவங்க ஒரு பேசிட்டே இருப்ப திடீர்னு இந்த ரியாக்ஷன போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சைட்லேருந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் லைக் அருணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு விஷயம் வந்து இப்ப குறைச்சிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார்ல. இதுக்கு முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. பட் விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா சார் அதெல்லாம் ஓல்டு. அவங்க பண்றதெல்லாம் ஓல்டு ஆயிடுச்சு. நீங்க இப்ப இவங்க சொன்னதெல்லாம். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேசுனீங்கன்னா உங்ககிட்ட அவங்க இன்வால்வ் ஆயி இப்ப கேட்குறாங்களா, லிசன் பண்றாங்களான்னே தெரியாது. ஒரு இன்வால்வ்மென்ட்டே இல்லாத மாரி தான் கேட்பாங்க அப்படின்ற ஜோன்ல தான் வந்து விஷாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் ஓகே. இதெல்லாம் வந்து சொல்றாங்க. இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாரி சௌந்தர்யா கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ சௌந்தர்யா என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.